கள்ளக்குறிச்சி விஷசாராய வழக்கில் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட 2 டிஎஸ்பிக்கள் உட்பட 9 போலீசாருக்கு சம்மன் கொடுத்து விசாரிக்க சிபிசிஐடி போலீசார் முடிவு செய்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் கதிரவன். வணக்கம் கதிரவன், இதுகுறித்த முழு விவரங்கள் என்ன? கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் விஷசாராயம் குடித்து இதுவரை 65 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். சுமார் 100க்கும் மேற்பட்ட தொடர் சிகிச்சையில மருத்துவர் கண்காணிப்பில் இருந்து வருகிறார்கள். இந்த வழக்கு ஏற்கனவே மாவட்ட காவல்துறை விசாரணைக்கு ஏற்பட்டு பின்பு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது. இந்த விஷசார விற்பனை தொடர்பாக இதுவரை 21 நபர்கள் சிபிசிஐடி போலீசாரால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் 10க்கும் மேற்பட்டதை காவல் எடுத்து விசாரிக்கவும் சிபிசிஐடி போலீசார் தொடர் விசாரணையில் இருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் சிபிசிஐடி விசாரணை வளையத்திற்குள் 2 டிஎஸ்பிகள் உட்பட 9 போலீசாரை கொண்டு வந்திருக்கிறார்கள். சம்மன் கொடுத்து அவர்களை விசாரிக்கவும் சிபிசிஐடி போலீசார் முடிவு செய்திருக்கிறார்கள். குறிப்பாக கள்ளக்குறிச்சி கருணாபுரம் பகுதியில் பல ஆண்டுகளாக கள்ளசாராய விற்பனை நடந்து வருவது தெரிய வந்தது. ஆனால் அதனை தடுக்க மதுவிலக்கு அமலாக்க பிரிவும் கள்ளக்குறிச்சி போலீசாரும் தவறிவிட்டார்கள் என்றும் இதன் காரணமாக 2 டிஎஸ்பிகள் உட்பட 9 பேரை தமிழக அரசு சஸ்பெண்ட் செய்தது. இந்த நிலையில கள்ளச்சாராய வழக்கு விசாரணை சஸ்பெண்டான போலீசார் மீது திரும்பியிருக்கிறது. இந்த கள்ளச்சாராய விற்பனை செய்வதை தெரிந்தே அங்குள்ள போலீசார் கண்டுகொள்ளவில்லை என்ற குற்றச்சாட்டும் இருக்கிறது. மேலும் கைதான கண்ணுக்குட்டியிடம் மாமூல் வாங்கி இவர்கள் அவர்களை தப்ப விட்டதாகவும் தொடர்ந்து கள்ளச்சாராயம் விற்பனைக்கு உதவியதாகவும் குற்றச்சாட்டு வலுவாக முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதன் காரணமாக சிபிசிஐடி போலீசார் சஸ்பெண்டான 2 டிஎஸ்பிகள் உட்பட 9 போலீசாரை விசாரணை நடத்த முடிவு செய்திருக்கிறார்கள். அதற்காக அனைவருக்கும் சம்மன் கொடுத்து தனித்தனியாக விசாரணை நடத்தவும் சிபிசிஐடி போலீசார் முன்வந்திருக்கிறார்கள். ஏற்கனவே மது அமலாக்க பிரிவில் உள்ள மத்திய நுண்ணறிவு பிரிவு எச்சரித்தும் இவர்கள் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டும் இவர்கள் மீது இருக்கிறது. அதன் காரணமாகவும் அது தொடர்பாக விசாரணை நடத்த சிபிசிஐடி போலீசார் திட்டமிட்டிருக்கிறார்கள்.